கிச்சன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. நம்பரை ஊராட்சியில் மோகனவரம் மற்றும் விளாரி கிராமங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் விரைவில் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு ஈஸ்வரப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யும் நிலையை அடை செய்து விவசாயிகளின் பாதுகாப்பு விளங்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்கள் உறுதுணையாக இருக்கும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விவசாயியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஆற்காடு தொகுதி விவசாயிகள் வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் தொகை வசிக்கும் 99 ஊராட்சிகள் உள்ளடக்கிய தொகுதி. ஆகவே திமிரி ஒன்றியத்தில் தாமரைப்பாக்கம், பழையனூர், வெள்ளம்பி, நம்பரை, ஆற்காடு ஒன்றியத்தில் சக்கரமல்லூர், பாப்பேரி, அரும்பாக்கம், கேவேலூர், கனியம்பாடி ஒன்றியத்தில் நஞ்சுக்கொண்டாபுரம், கத்தாழம்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் நிரந்தர நேரடி கொள்முதல் நெல் கொள்முதல் அமைத்து சேமித்த நெல் பயிர்களை பாதுகாக்க சேமிக்க சிறிய 200 டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு அமைக்க அரசு ஆவணம் செய்யுமாறு அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், நேரடி கொள்முதல் நிலையங்கள் புதிதாக கட்டப்பட வேண்டும். அதோடு சேமிப்பு 200 மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்கும் கட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று எங்கெங்கெல்லாம் நெல் சேமிப்பு கிடங்கு கட்ட வேண்டுமோ அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்ற காலங்களிலே அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆற்காடு தொகுதியில் கொள்முதல் செய்யப்படும் நெற்பயிர்களை சேமிக்க 15,000 டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு அமைக்க வளையாத்தூர் ஊராட்சி வரதராஜபுரம் கிராமத்தில் 5 ஏக்கர் இடம் உள்ளதால் சேமிப்பு கிடங்கு அமைக்க அரசு முன்வருமான அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஏற்கனவே நமது மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு தமிழகத்திலே டெல்டா மாவட்டங்கள், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டுவதற்கான 2025-26 ஆண்டிலே அரசாணை வெளியிடப்பட்டு ஒப்பந்த புள்ளி எல்லாம் கோரப்பட்டு விட்டது. மாண்புமிகு உறுப்பினர்கள் புதிதாக 5000 மெட்ரிக் டன் நெல் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு தேவை, இடம் 5 ஏக்கர் இருக்குது என்று சொல்கிறார். வருகின்ற ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து நிதிநிலைக்கு ஏற்ப அது தேவை ஏற்படுகின்ற சமயத்திலே கண்டிப்பாக அங்கே சேமிப்பு கிடங்கு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்.